இவனை வந்து ஒரு அல்பினோ கம்ஃபான்னு சொல்லலாம் போல. அவ்வளோ வந்து இவன் ஒயிட்டா இருக்கான். இவன் ஜிபியா மாறணும்னு நான் ரொம்ப போராடிட்டு இருக்கேன்னா அதுதான் அல்கே வாட்டர்ஸ் கொடுத்து கண்டினியூஸ் வாட்டர் சேஞ்ச் பண்ணி நம்மளோட ஒயிட் கம்ஃபாக்கான போட்டியாளர் வந்துட்டாரு. சில்வர் கம்ஃபா கையில பிடிச்சா அவனோட அந்த பாடி கலரு கொஞ்சம் குறைஞ்சிருது. செம அழகா இருக்கானா இவன். ஜிபியா மாறினா சூப்பரா இருப்பான். இதை பார்க்க அழுக்கு தண்ணி மாதிரி இருக்கும். நேற்று தான் மாத்தினேன் தண்ணியானா. ஷார்ட் பாடி ஜிபி கம்ஃபா, ஜிபி லைன்ல வரக்கூடிய கம்ஃபா. மண்டை மட்டும் இல்லை, ஆகி போற இடத்துல கூட மார்க்கிங் இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சேல் வீடியோ. சேலுக்கு வந்து என்கிட்ட ஸ்டாக் இருந்தது, நான் தான் வந்து அதை போடலை. அது பழைய ஸ்டாக்லாம் வந்து அப்படியே சைசிங் பண்ணிட்டு இருந்தேன். நடுவில் கொஞ்சம் வாங்கி க்ரூம் பண்றதுக்குன்னு எடுத்தேன், அதெல்லாம் க்ரூம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 2-3 ஸ்டாக்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் இன்னும் ரெடி ஆகலை. முந்தா நேற்று வந்தது, ரெடி ஆகலை. இன்னைக்கு எல்லாமே பார்க்கலாம். ஒரு 10-15 மீன் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல எதெல்லாம் காட்ட முடியுமோ அதெல்லாம் காட்டுறேன். கொஞ்ச நாள் சேல்ல ஆக்டிவா இல்லாம இருந்தேன், சேனல்லுமே ஆக்டிவா கிடையாது. டைம் எடுக்கும். சேல் வந்து இனி கொஞ்சம் பண்ணாதான் எனக்கு மணி ரொட்டேஷன் ஆகும். ஏன் சேனல் ஆக்டிவா இல்லை, ஏன் சேல் ஆக்டிவா இல்லைன்னு கேட்டீங்கன்னா காட்டிடுறேனே. இதுதான் அதுக்கான காரணம். நிறைய விஷயம் வந்து ஒரு மாசமா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வேலை 4 நாளாக தான் நடக்குது. பட் அதுக்கு முன்னாடியே வந்து நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அதனாலவே எதையுமே பார்த்துக்க முடியலை. இதுதான் நம்ம பழைய ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நானே கட்டினது, இது சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நானும் ஃப்ரெண்டும், அவர் கட்டினாரு, அவருக்கு கூட வந்து எடுபடியாக இருந்தேன். ஸோ அப்படி தான் வந்து பழசு ரெடி பண்ணோம். ஒரு ட்ரையல் மாதிரி 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் இது வச்சுட்டு மீன் பிஸ்னஸ்னா என்ன அப்படின்றத கற்றுக்கிட்டேன். ப்ரீட் பண்ணி விற்கணும்னு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இல்லை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இம்போர்ட் பண்ணலான்னு பெட்டாஸ் பண்ணேன். இல்லை பெட்டாஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப சேச்சுரேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ளவரான் வந்தேன். ஃப்ளவரானில் என்ன பண்ணலாம், எது இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு வீடியோஸ் எடுக்கிறப்பே அனலைஸ் பண்ணிக்கிட்டேன். என்னோட சேல்ஸை விட்டுருங்க, அதை தாண்டி நிறைய வீடியோஸ் எடுக்கிறப்ப அங்கங்கே இருந்து அனலைஸ் பண்ணேன். ஸோ இதெல்லாம் வச்சு நிறைய கற்றுருக்கேன். அதுக்காக தான் இந்த புது ஃபார்ம். பழைய ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி தான் புதுசு, இது எல்லாமே செகண்ட்ஸு. ஒன்று கூட நான் புதுசு வாங்கினது கிடையாது, அவ்வளோ சிக்கனமாக இருந்தேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிட்டு நட்டு கூட வந்து பழசு வரக்கூடாதுன்ட்டு எல்லாமே பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பழைய பொருளும் வராது. வீட்டில் வந்து இதை காட்டக்கூடாது, முடியட்டும், வேலை முடியட்டோம்னாங்க. எனக்கு தான் ஆர்வம், ஏன்னா இனி இதுதானே. அதனால் பார்த்து ரசித்து தினமும் பண்ணிகிட்ருக்கோம். இதோட வேலை முடிஞ்சோடனே காட்டுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம சேல்ஸ் ஸ்டாக் பார்த்துடலாம். முடிஞ்சால் மாராவோட ஒரு குட்டி கேமியா மாதிரி அவனை வந்து காமிச்சிட்றேன். ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கான். ஓகே, உங்களோட ஆதரவு, பிளெஸ்ஸிங், சப்போர்ட் எல்லாமே தேவை. கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் டைம் ஆகும், பொறுமையாக தான் போடுவேன், ஆக்டிவாக இருக்க முடியாது, கோச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் இது முடிச்சதுக்கப்புறம் என்னடா வீடியோ போட்டுகிட்டே இருக்கான்னு நினைப்பீங்க, அந்த அளவுக்கு போட்டு தள்ளிடுறேன். டைம் மட்டும் கொடுங்க, சப்போர்ட் கொடுங்க. போய் ஸ்டாக் பார்க்கலாம். லைட்டு எதுவுமே இல்லாமல் காட்டுறேன், ஸோ அப்படியே செக் பண்ணி பாருங்க. இது வந்து ஜிபி கம்ஃபா. இப்போ ஸ்டாக்ல வந்து நம்ம கிட்ட ஜிபி கேஎம்ஓலும் இருக்கு, ஜிபி கம்ஃபாவும் இருக்கு. ஸோ இவன் வந்து கம்ஃபா ரொம்ப கொஞ்சம் ஃபேவரட்டா இருந்தான், ரொம்ப அழகா வந்து டேர்ன் ஆகிட்டே வந்தான். ஸோ இப்போ கலர் வந்து கம்மியாக இருக்கு. அதான் எல்லாத்துக்குமே நேற்று நைட்டு தான் வந்து தண்ணி மாற்றினேன். அப்படியே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஸோ நான் ஆல்கே வாட்டர் போட்டு வச்சுட்டு இருந்தேன், ஏன்னா க்ரூமிங் பண்ணேன். ஒரு சில மீன் வாங்கி வளர்த்து சேல் பண்ணுறேன். அதாவது இதெல்லாம் வந்து சின்ன சைஸாக எடுத்து சைசிங் பண்ணி தான் இப்போ சேல் பண்ணுறேன். ஸோ அதனால வந்து ஆல்கே வாட்டர்ஸ் வந்து போட்டு கொஞ்சம் பெட்டரா ஜிபியா டர்ன் பண்ணலாமே, பெட்டரா சைசிங் பண்ணலாமேன்னு வச்சிருந்தேன். பார்க்க கன்றாவியா இருக்கும் ஆல்கே வாட்டர், பட் மீனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால வந்து நேற்று தான் ஆல்கே வாட்டர்லாம் எடுத்து கேன் வாட்டர் போட்டு அழகாக தண்ணி மாற்றிருக்கேன். ஆல்கே வாட்டர் சாம்பிள் வேணா உங்களுக்கு காட்டணும்னா அதுவும் இந்த டேங்க் பாருங்க, இப்படிதான் நான் இருக்கும் ஆல்கே வாட்டர் ஊத்துனதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள்ல ப்ரௌன் ஆகி தண்ணி தெளிவாயிரும், ஃபில்டர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால. ஸ்டில் ஊத்துறப்ப வந்து இப்படி பச்சை பச்சையே தான் இருக்கும், மீனே கண்ணுக்கு தெரியாது. ஒரு வாரம் இந்த தண்ணி மாற்றும், அது அந்த ஒரு வாரம் வரைக்கும் ப்ரௌனா இருக்கும். கிரீன் கடுத்து ப்ரௌனா மாறிடும், இது ஆல்கே செத்து போயிடும். சரி வாங்க இப்ப ஸ்டாக் பார்க்கலாம். இருக்கிறதுல ஜிபி கம்ஃபால ஃபேவரட்னா நான் இவனை தான் சொல்லுவேன்.
கொஞ்சம் ஹம்ப் இருந்தது, டவுன் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு கையில கடைசியாக அவனை பிடிச்சி காட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல ஒயிட் ஆகி கேமரா பார்த்து லைட்டாக அப்படியே பயப்படுறான். பாடி ஃபுல்லாக போலிங்ஸ் இருக்கும். இப்போ ஜிபி எல்லாருமே ஜிபி ஃபேனாக தான் இருக்கும். இந்த ஹம்ப் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும். மண்டை இருந்தாதான் எடுப்பேன்னு நிறைய பேர் வந்து சொல்றீங்க. அந்த கஸ்டமர் அப்டேட் பார்த்துருப்பீங்க, அது மாதிரியே எல்லாமே வரும்னு சொல்லலை நான். ஸ்டில் ஹம்ப் வந்து கம்ஃபால சின்ன சைஸ்ல நம்ம வந்து எதிர்பார்க்கவே முடியாது. 8 மாசம் ஆகி ஹம்ப் வரலன்னா அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த மீனை பத்தி யோசிக்கணும். ஸோ கம்ஃபா வந்து ஸ்லோ ப்ராசஸ். சீக்கிரம் ஹம்ப் வரணும், சீக்கிரம் எல்லாமே கிடைக்கணும்னா பெரும்பாலும் கம்ஃபா வந்து சூஸ் பண்ணாதீங்க. இல்லை பெரிய மீனா வாங்கிருங்க, அது பெட்டர் சாய்ஸ். எல்லாமே இருக்கும் அதில். ஸோ அடுத்து பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவும் ஜிபி கம்ஃபா தான், ஆனால் ஃபேட் ஆகலை. சரிங்களா? ஃபேட் ஆனால் நம்ம ஜிபி கம்ஃபான்னு சொல்லலாம். இது வந்து இப்போ ஜிபி லைன்ல இருக்கக்கூடிய கம்ஃபா. இதுல ஸ்பெஷல் என்னன்னா இவன் ஆனா மான்ஸ்டர் காக்கா வருவான். சரிங்களா? இப்ப ஹம்ப் லைட்டா டவுன் ஆயிருக்கு, பட் ஸ்டில் ஹம்ப் தெரியுது. சரியான ஹம்ப். நடுவுல வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிட்டு நான் ரெக்கவர் பண்ணேன், எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. இப்ப எவ்வளவோ பரவாயில்ல, நல்லா வந்து தேறிட்டான். இவன்ல ஸ்பெஷல் என்னன்னா, இருங்க நான் உங்களுக்கு கையிலேயே பிடிச்சி காமிச்சிடறேன். நல்ல டேல் டோனா இருக்கானா, பேக்ல எல்லோ, ஃப்ரண்ட்ல ரெட்டு, ஹம்ப் ஹேமர் காக்கு. இவனோட பாடி ஷேப் தெரியுதுங்களா? எத்தனை பேர் நோட் பண்ணின்னு தெரியல, எல்லாரும் பண்ணியிருப்பீங்க. ஷார்ட் பாடி ஜிபி கம்ஃபா, ஜிபி லைன்ல வரக்கூடிய கம்ஃபா. ஸோ ஷார்ட் பாடியில உங்களுக்கு கம்ஃபா வளர்க்கணும் அப்படின்னா இவனை எடுத்துட்டு போகலாம். ஹம்ப் ஃபுல்லா போலிங். இவன் வந்து ஜிபியா ஃபேட் ஆகிறதுக்கு ஒரு 50-50 சான்ஸ். நான் வந்து 90% சான்ஸ் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பாலாஜி ப்ரோ பிஜேபி அவட்ட காமிச்சேன், நிறைய சான்ஸ் இருக்குன்னாரு இதோட கலரேஷனை வச்சு. ஸ்டில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடல்ட் ஆகிட்டு கூட நிறைய விஷயம் வந்து ஃபேட் ஆகும். ஷார்ட் பாடியில ஒரு டியூல்டோன் கம்ஃபா வேணும்னா இவனை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பிரைசிங் வந்து நான் எல்லாமே டிஸ்பிளேல உங்களுக்கு போட்டுறேன், ஒவ்வொரு மீனுக்கு ஹேஷ்டேக் பிரைசிங் எல்லாமே. முதல் மீனையும் நான் உங்களுக்கு கையில பிடிச்சி காமிச்சிடறேன். செமையா இருக்கான். நல்ல ஷார்ட் மவுத்து, ஒயிட் ஐ, பாடி ஃபுல்லா போலிங்ஸ். ரொம்ப இன்டென்ஸா போலிங் வந்து தெரியல, ஏஜ் ஆகிறப்ப கண்டிப்பா வந்து தெரியும். எங்கேயுமே கலர் இல்லாம இல்ல. இந்த ஜிபி கம்பாஸ்ல இப்ப வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா அந்த டைல்லாம் செக் பண்ணீங்கன்னா கலர் இல்லாம வருது ஃபிஷ்ஷுக்கு. நமக்கு இப்போ இங்க ரெட்டா இருக்கா, அதுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கு, அந்த மாதிரிலாம் வருது. அது நாட் பேட். எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கலர் ஆகி வர்றது பிடிக்கும், பட் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஓடிட்டான். கையில கொஞ்ச நேரம் இருக்க மாட்டான். ரொம்ப ராவா இருக்கான், அந்த டஃப்பா இருக்கான். நல்லா வரும். ஆனா ஆக்சுவலா இந்த ஃபிஷ் வந்து நல்லா வளர்க்குறவங்க வாங்கினீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அடுத்துமே வந்து ஜிபி தான், ஆனா இவன் வந்து ஜிபி கேஎம்எல். முந்தா நேத்து வந்த ஸ்டாக்ல இருந்துச்சுன்னல்ல, அது இதுதான். ஆக்சுவலா எல்லாம் ரொம்ப வீக்கா வந்ததுங்க, வயிறெல்லாம் ஒட்டி போய் வார்ம்ஸ் கொடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். 2 நாள்ல ரெடி பண்றதுக்கு இது ஒன்றும் மேஜிக் கிடையாது. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். இவனுங்களை க்ரூம் பண்ணி தான் இன்னும் ரெடி பண்ணணும். குட்டி ஃபிஷ்ன்றதுனால பிடிக்க முடியலை. ஸோ ஜிபி கேஎம்எல் எனக்கு கம்ஃபாஸ் வேணாம், நான் கேஎம்எல்ல வளர்த்து பார்க்கணும், வாங்கி நான் ப்ரீட் பண்ணுவேன் சைஸ் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு நினைக்கிறவங்க இவனை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹம்ப் வந்து நல்ல எட்பா பிரிஞ்சு எல்லாம் வீடியோ பார்த்து எடுத்தது தான். என்னோட இது இங்கே வந்தோடனே எல்லாம் இறங்கிடுச்சுங்க, டம்மி ஆயிடுச்சுங்க. கேரண்டீட் ஹம்ப். சரிங்களா? கேஎம்எல்ன்றதுனால எட்பாப்போட எடுத்தேன் அப்படின்றதுனால நல்ல ஹம்ப் வரும். அந்த கம்ஃபால வர்ற அந்த தொல்லெல்லாம் கிடையாது. ஸோ ரெட் ஐ தான், ஃபுல் மார்க்கிங் இருக்கும். குட்டி மீனுன்றனால ரொம்ப பொறுமையா ஹேண்ட் பண்றது. மண்டையெல்லாம் நல்ல மார்க்கிங்கு, மண்டை மட்டும் இல்லை, ஆய் போற இடத்துல கூட மார்க்கிங் இருக்கு. ஸோ ஃபுல் மார்க்கிங் வேணும் அப்படின்றவங்க இவனை சூஸ் பண்ணிக்கலாம். கேஎம்எல் தான். சரிங்களா? இதுவுமே வந்து ஜிபி. இவன் வந்து ஃபுல்லா ஃபேட் ஆயிட்டான், ஆனா அது தெரியுதான்னு கேட்டீங்கன்னா கலர் போயிடுச்சு. நான் நல்ல கலரா பார்த்து எடுத்த மீன் தான் இது. இந்த கேஎம்எல்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நானே கூட ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், இல்ல நீங்க ரெடி பண்ணிப்பீங்கனாலும் ஒன்றும் விஷயம் இல்லை. இவன் வந்து திக் மார்க்கிங் ஜிபி. சரிங்களா? நல்லா இங்கெல்லாம் ரெட் இருந்தது, இங்க எல்லோ இருந்தது, எல்லாம் டவுன் ஆயிருக்கு, வயிறு ஒட்டி போயிருக்கு. ஸோ அட்லீஸ்ட் அந்த பழைய ஃபார்முக்கு நான் பார்த்த மாதிரியே இருக்கணும்னா ஹெட் பாப்போட தான் இருந்தது. கொஞ்சம் கம்மியான ஹெட் பாப்பில் தான் இருந்தான். ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து ரெடி பண்ணணும். ஜிபி கேஎம்எல் திக் மார்க்கிங்ல வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இவனை வந்து எடுத்துக்கலாம். ஃபுல் மார்க்கிங் தான்.
இவெல்லாம் அதான் இப்ப காட்டக்கூடாது. ஸ்டில் நான் இவனா இங்க க்ரூமிங்காக தான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி ஃபேட் ஆன மீன் இங்க, ஃபேட் ஆகாதத ஆல்கே டேங்க்ல ஃபேட் ஆகிறதுக்காக போட்டு வச்சிருக்கேன். அதுல இருந்து கூட வேணா ஒரு மீன் நான் எடுத்துட்டு வரேன். ஃபேட் ஆகாத ஒரு ஜிபிகேஎம்எல் காட்டுறேன். ஃபேட் ஆகாத ஜிபிகேஎம்எல்லே இவன் பயங்கரமா இருந்தான், அதான் இவனை தூக்கிட்டு வந்தேன். பெருசா எனக்கு தெரியல ஆல்கே டேங்க்ல இவன் எப்படி ரெடி ஆகிறான் அப்படின்றது. இவன் பார்த்தா இப்படி ரெடியா வந்திருக்கான். அங்க என்னன்னா பார்ட்டிஷன் பக்கத்துலயே இருக்கும், சின்ன சின்ன பார்ட்டிஷன் தான், 2 சைட்லயும் ஃபிஷ். ஸோ ஃபிளேர் பண்ணி நல்ல ஃபீடு, நல்ல ஆல்கே வாட்டரு, நல்லா ரெடி ஆகிறான். அவன் குயிக்கா ரெடி ஆகிறான். எப்படி இருக்கான் பாருங்க. இவனை வந்து நான் ஜிபின்னு சொல்லி சேல் பண்ண மாட்டேன். ஸ்டில் ஜிபி லைன், ஜிபி கேஎம்எல் இங்க தெரியுதுங்களா, நல்லா டைல் கிட்ட. ஸோ ஃபேட் ஆகிறதுக்கு இவனுக்கு 90% சான்ஸ் இருக்கு. சரிங்களா, இங்கெல்லாம் தெரியுதுங்களா, சாரி, ஃபேட் ஆக 90% சான்ஸ்லாம் இல்லை, ஃபேட் ஆக ஆரம்பிச்சிட்டான். அந்த கண்ணுக்கு மேல பாருங்க. இப்ப வேணா எடுத்துக்கலாம், இல்ல ஜிபி எனக்கு மாத்தினதுக்கு அப்புறம் காட்டுங்கனாலும் காமிச்சுக்கிறேன். ஐ எம் ரெடி டு வெயிட். செம அழகா இருக்கானா இவன். ஜிபியா வாங்கினா சூப்பரா இருப்பான். என்னன்னா திக்கான மார்க்கிங்லே மேர்ஜ் ஆகாம நமக்கு இருக்கு, அதுதான் இங்க விஷயமே. ஒவ்வொன்றுத்துக்கும் கேப் இருக்கு. இவனை வந்து அல்பினோ கம்ஃபானே சொல்லலாம் போல, அந்த மாதிரி இருக்கு இவனோட கலரேஷனு. இவனை நான் தான் க்ரூம் பண்ணேன். இவன் எப்படி இருந்தான்றத சொல்றேன். ஃபுல் ப்ளூவா இருந்தான். இந்த ஒயிட்டா பாக்குற எல்லாமே வந்து ப்ளூவா இருந்துச்சு. ஸ்கிராப்னு சொல்லியிருப்பீங்க, அப்ப நான் காமிச்சிருந்தேனா? எனக்கு தான் தெரியும் இவனை கஷ்டப்பட்டு எப்படி கொண்டு வந்தேன்ட்டு. ரொம்ப அழகான ஒயிட் ஐ, ஃபுல் போலிங் டாமினேட் பண்ணி இருக்கு. ஆனா அதுதான் இவனுக்கு அழகா வந்திருக்கு. இது வேற ஃபிஷ்ல வந்து போலிங் டாமினேட் பண்ணியிருந்தா இவ்வளவு அழகா வந்திருக்குமான்னு தெரியல. இவன் வெளியேறின அவ்வளவு சூப்பரா வந்திருக்கான். சைஸ் வந்து இவன் 3 இன்ச் இருப்பான். இதுக்கு முன்னாடி காமிச்ச மீன்லாம் 2 இன்ச் 2.5, அந்த காமிச்ச ஜிபி கம்ஃபாலாம் 2.5 இன்ச்சஸ் இருக்கும். இவன் ஒரு 3 இன்ச்சஸ் இருப்பான். இவன் ரொம்ப அழகா இருந்ததுனால நான் ஸ்பெஷலா க்ரூம் பண்ணது தான், அதே லைன் தான். ஃபுல்லா வந்து நமக்கு பேர்லிங் இருக்கு. ரொம்ப இன்டென்ஸா இல்ல பேர்லிங் ஹெட்ல, ஸ்டில் பேர்லிங் இருக்கு. ஹெட் பாப்போட இருக்கான், 3 இன்ச்சோட இருக்கான், அழகா இருக்கான். வாங்குறவங்க வாங்குங்க. அப்படியே அவனை ஃப்ரீயா உள்ளமா. சைஸ் டிஃபரன்ஸ் அந்த 2 இன்ச்சுக்கும் 3 இன்ச்சுக்கும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் 2 இன்ச்சோட கூட கொஞ்சம் சின்னதா இருக்கும், 3 இன்ச் இருப்பான். குட் பாய். இவனையுமே அதேதான், ஒரு நல்ல க்ரூமர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா சந்தோஷம். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆகி எதனா ஒன்று சரியா பண்ணலனாலும் அப்படியே வளர்ச்சி இருக்காது, ஒன்றும் இருக்காது, அப்படியே மீன் வந்து நின்று போயிடும். நீங்க உங்க மீன் சரியான வளர்ச்சி இல்லை அப்படின்னால நீங்க ஏதோ ஒரு தப்பு சரிங்க, மிஸ் ஆகுது அப்படின்றத அர்த்தம். நல்லா வளர்ந்துட்டே போகணும், மீனோட வளர்ச்சியே நிக்க கூடாது. இவன் வந்து ஜிபி கம்ஃபாவோட லைனேஜ்னு சொல்லலாம். இவனை பர்சனலா வளர்க்கலான்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சேன். பார்ட்டிஷன் டேங்க்ல இருந்து பெரிய டேங்க்ல வந்து மூவ் பண்ண நானு. பட் மாறா வந்ததுனால இடம் இல்லை, திருப்பி பார்ட்டிஷன் டேங்கே வந்துட்டாரு. சரி கொடுத்துருவோம், இடம் இல்லாம நான் வச்சு என்ன கஷ்டப்படுறது, நல்ல க்ரூமர்ஸ் கிட்ட போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தான். இவன் வந்து ரொம்ப வித்தியாசமான கலரா இருப்பான். அந்த டேங்க்லாம் மாத்தினேன்னு சொன்னேன்ல, அப்பெல்லாம் எடுத்து பாக்குறப்ப ரசிப்பேன். இந்த இடம் ஃபுல்லா பச்சை கலர்ல டிஃப்ரெண்டா இருப்பான். ஹம்ப் எல்லாம் வந்து அவ்வளோ மான்ஸ்டர் காக்கா இருக்கும். இந்த பெரிய ஹம்ப் வேணும் அப்படின்றவங்களாம் இவங்களை எடுத்துக்கலாம். இந்த ஷார்ட் பாடி கம்ஃபா காமிச்சேன்ல, இது இந்த பார்ட்டிஷன்ல தான் இருக்கு, கீழே இருக்கு. அது உடம்பு செல்லாம போச்சு. அது பக்கத்து பார்ட்டிஷன்லயே இவன் இருந்தான். ரெண்டுமே மாறி மாறி உடம்பு செல்லாம போச்சு. அதனாலதான் ஹம்ப் டவுன். சும்மா சேலிங்காகலாம் சொல்லலைங்க. ஹம்ப் இருந்தா இருக்குன்னுவேன், இல்லைன்னா இல்லைன்றுவேன். நல்ல மான்ஸ்டர் காக்கு மாதிரி இருந்தானுங்க 2 பேருமே. இப்போ டவுன் ஆயிடுச்சு. சூப்பரா வருவான். ஆல்கே வாட்டர்ல போட்டிருக்கேன் இப்பதான் க்ரூமிங்க்கு. இன்னும் அழகா டேர்ன் ஆவான். ஃபேடிங் சான்சஸ் நிறைய இருக்கு. இங்கெல்லாம் கலரேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஆரஞ்சு அடிக்குது. அந்த 70-80% சொல்லலாம், 50-50 கிடையாது இவனுக்கு. அதனாலதான் நான் எடுத்தேன். இப்படி ஃபேட் ஆகி ஒரு மீன் அழகா வளர்த்து காமிக்கலாம் யூடியூப்ல நம்ம அப்படின்னு நினைச்சுதான் இவனை எடுத்தேன். சூப்பரா இருக்கும். ஒரு மீன் வந்து இந்த மாதிரி இருந்து ஃபேட் ஆகி மாறுறப்ப பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். ஐயோ ஓடிட்டான். இவனுமே வந்து டஃப்பான கம்ஃபா. அந்த ஜிபி காமிச்சல டஃப்பானதுன்னா ஒன்றும் இல்லை, என்ன பண்ணாலும் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவான் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஆனா பியூட்டிஃபுல்லானவன், மிஸ் பண்றாதீங்க. இங்கெல்லாம் பாருங்க, அந்த பேர்லிங் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இவன் கலர் வேற, சரிங்களா? ரொம்ப இந்த ரெட்லாம் இன்னும் கூட வரும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ரெட் எப்படி இருந்துச்சுன்றது பெருசா நோட்டீஸ் பண்ணல. பாடி கலர் ரொம்ப அழகா இருக்கும் இந்த இடத்துல, அது இப்ப மிஸ் ஆகுது. சரி ரைட், நம்ம அப்படியே போய் அடுத்த மீன் பார்க்கலாமா? மாராவோட குட்டி கேமியோ வந்து பார்த்துடலாம். மாராவை பார்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிற ஸ்டாக் பார்க்கலாம். இவனுக்குன்னு நான் புது டேங்க் மாத்திட்டேன். அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்டிக்கரும் கொஞ்சம் யூனிக்கா ட்ரை பண்ணுவோமேன்னு பண்ணியிருக்கேன்.
யூஸ்வலாக ஃபிஷ்ஷு தான் அட்ராக்டிவாக தெரியணும், ஸ்டிக்கர் தெரியக்கூடாதுன்னு சிம்பிளாக தான் போடுவேன். ஓகே, ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, மேபி வீடியோக்கு நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இப்போ லைட்டு போட்டு ஆன் பண்ண வீடியோ எடுக்கிறதுக்காக, அதனால தான் அவன் பயப்படுறான். கொஞ்சம் பயப்படுறான், அதான் கையில் பிடிச்சிருக்கேன். கையில் பிடிச்சா அவனோட அந்த பாடி கலரு கொஞ்சம் குறைஞ்சிருது, அந்த ரெட்னஸ் நல்லா இப்போ கொஞ்சம் ரெட் ஆகிட்டான். முன்ன வந்து ப்ரௌனிஷாக இருந்தான், இப்போ ரெட்டாக இருக்கான். ஆனால் எனக்கு அந்த ப்ரௌனிஷ் கலர் தான் இன்னும் பிடிக்குது. இப்பயும் இப்போ கையில் பிடிச்சேன் அப்படி தான் தெரியுறான். இப்படியே இருந்தாலும் எனக்கு ஹாப்பி. ஓகே, அடுத்த ஃபிஷ் பார்க்கலாமா? இது ஜிபி கம்ஃபா தான். நான் க்ரூம் பண்ணதில் ஃபேட் ஆகாத ஃபிஷ் இது. ஆக்சுவலாக இது மாதிரி தான் அந்த ஒயிட் கம்ஃபா இருந்துச்சு, ஆனால் இதோட மோசமான ப்ளூவில் இருந்தான். ஃபுல்லாக மண்டை ஃபுல்லாக அப்படியே ப்ளூ கவர் ஆயிருந்துச்சு. இவனுக்கும் ஃபேடிங் சான்சஸ் ரொம்ப அதிகம். அதனால தான் வந்து நான் ஆல்கே டேங்க்ல வந்து போட்டு க்ரூம் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இங்கே கலர்லாம் பார்த்தா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 70-80% இவன் வந்து ஃபேட் ஆயிடுவான். அதுக்கும் கூட தான் இவன் வந்து கேரண்டீடா ஃபேட் ஆவான். பட் ஏஜ் தெரியாது, ஒரு 2 மாசம் வளர்த்தாவலாம், 3 மாசம் வளர்த்தாவலாம் அந்த மாதிரி. ஏன்னா இங்கெல்லாம் எல்லோ டோனு. ஸோ நல்லா இவன் ஜிபியா மாறிடுவான். ஹம்ப் இருக்கு, சைஸ் வந்து 3 இன்ச்சஸ் இருப்பான் இவன். இவனும் அந்த ஒயிட்டா மாறுவான்ற ஒரு ஆசையில ரொம்ப அழகா வந்து இவனை வளர்த்துட்டு இருக்கேன். எப்படி வரான் அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக்சுவலா இதே மாதிரி தான் அந்த ப்ளூ ஃபிஷ்க்குமே அந்த ஹம்பில் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. பட் ஃபேடாகவும் எல்லாமே வந்துருச்சு. ஸோ ஃபேடிங் தான் மேட்டர் ஜிபி கம்ஃபாஸில். வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இவன் கையில் பிடிக்கும் சுருங்கி பயந்துட்டான். ரொம்ப ஃப்ளேர் பண்ணுறப்பெல்லாம் நல்லா இருக்கும். நம்மளோட ஒயிட் கம்ஃபாக்கான போட்டியாளர் வந்துட்டாரு, சில்வர் கம்ஃபா. ரொம்ப ஷைனிங்கான பேர்ல். இந்த லைன்ல எல்லாமே அப்படிதான் இருக்கு. இதுவுமே நான் க்ரூம் பண்ண ஃபிஷஸ் தான். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஹெட் மார்க்கிங் ரொம்ப அழகா இருக்கும். ஃபுல் மார்க்கிங்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா இவனை எடுத்துக்கலாம். ஃபுல் மார்க்கிங்னா இவனுக்கு வந்து ஃபுல் மார்க்கிங் தான். அந்த வால்ல இருந்து இங்க இருந்து ஆரம்பிச்சு மண்டை வாய் வரைக்கும் எல்லாமே முடியுது. இவ்வளோ ஃபுல் மார்க்கிங்ல கம்ஃபாஸ்ல வர்றது இப்போ கொஞ்சம் கஷ்டமா ஆயிடுச்சு இந்த பட்ஜெட் ரேஞ்சில். ஸோ வேணுன்றவங்க பார்த்து எடுத்துக்கோங்க. இது ஒரு நார்மல் கிரேட் கம்ஃபா. ஏன் இதை நார்மல் கிரேட் சொல்றேன்னா, இதுக்கு நல்ல சில்வர் போலிங் இருக்கு. ஆனால் பாடி கலரேஷன் பார்த்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு கிடையாது இப்போ. ஸோ அந்த வீஜாஸ்லாம் இருக்கும்ல, அந்த பாடி கலர் மாதிரி பிளெயின் கலர்ல இருக்கு பாடி கலரு. ரெட்டும் கிடையாது, நமக்கு பிங்க் அந்த மாதிரியும் இல்லை. ஆனால் இது வந்து ஜிபி கம்ஃபா லைன். ரொம்ப இன்டென்ஸா போலிங் டாமினேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி டாமினேஷன் ஜிபியா டோன் ஆகிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ ஹம்போட எனக்கு ஒரு கம்ஃபா வந்து வளர்த்து பார்க்கணும், என்னால் எக்ஸ்பென்சிவாக வந்து வாங்க முடியாது அப்படின்றவங்க இந்த ஃபிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹம்ப் இருக்கு, ஒயிட் ஐ, ஃபுல் போலிங்கும் நமக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் அந்த பட்ஜெட் கஸ்டமருக்கு நல்லா சூட் ஆகும். இதுவும் ஜிபி கம்ஃபா லைன் தான். இவன் ஃபேட் ஆகிறது கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. ஆனால் இவனும் ரொம்ப இன்டென்ஸான பேர்லிங் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபேடிங் சான்சஸ் இருந்தாலும் ஒரு 50-50 அந்த மாதிரி தான், ரொம்ப சான்சஸ் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்லியுமே வந்து இவனோட பேர்லிங் ரொம்ப அழகா இருக்கும். ஹெட்ல ஏதோ வரைஞ்சி வச்ச மாதிரி அழகா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கலரேஷன் வந்து இவனுக்கு நல்ல ரெட் கலர் தான், பேர்ல் டாமினேட் பண்ணியிருக்கிறதுனால சில்வர் கம்ஃபா மாதிரி தெரியும். ஹெட்டும் வந்து பாப் ஆயிருக்கு. ரொம்ப பெருசான ஹெட் இல்லை, ஹெட் பாப் ஆயிருக்கு. ஏஜ் ஆகிறப்ப நல்ல ஹம்ப் வரும். இவனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளேலேயே கொடுத்துருப்பேன். நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ இவன் வந்து ஒரு நல்ல சில்வர் கம்ஃபா. பேர்லிங்ஸ் வந்து கரெக்டாக பிரிஞ்சிருக்கு. இந்த ஹம்ப்பு கிட்டலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அவனோட டீட்டெயில்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். இவனுமே வந்து ஜிபி கம்ஃபா லைனு தான். இவனுக்குமே பேர்லிங்ஸ் டாமினேட் பண்ணுறதுனால 50-50 சான்ஸ் தான். ஃப்ரண்ட் மார்க்கிங்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இவன் ஜிபியா மாறணும்னு நான் ரொம்ப போராடிட்டு இருக்கேன்னா அதுதான், ஆல்கே வாட்டர்ஸ் கொடுத்து கண்டினியூஸ் வாட்டர் சேஞ்ச் பண்ணி ரொம்ப இன்டென்ஸான கலர் ஃபுட் கொடுக்காம, இன்டென்ஸான கலர் ஃபுட் கொடுத்தாலும் பீல் ஆக லேட் ஆகுது, கலர் சேஞ்ச் ஆக லேட் ஆகுது. ரொம்ப அழகானவன், இவனெல்லாம் அழகா வளர்க்கலாம். சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இங்கெல்லாம் எல்லோ லைட்டா தெரியுது, இங்க எல்லோ தெரியுது. ஏன்னா நான் ஆல்கே வாட்டர்ல இருக்கிறதுனால இவனுங்களுக்கு எங்கெங்க எல்லோ தெரியுதுன்னு பாக்குறது இல்லை. செம குவாலிட்டியான இந்த ஹெட் பேட்டர்னுக்காக தான் இவன் மாறணும், ஜிபியா மாறணும், அவ்வளோ அழகா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். நல்ல மார்க்கிங்ஸ் ஓடிட்டான்.
இவனோட டேங்க் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. ஆல்கே வாட்டர் டேங்க். இங்க வாங்க, இதுதான் இவனோட டேங்க். இது 3 அடி டேங்க்கு. நல்ல இடமும் இருக்கட்டும் இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். இது பார்க்க அழுக்கு தண்ணி மாதிரி இருக்கும். நேற்று தான் மாத்தினேன் தண்ணி. ஆனா ரைட், அடுத்து பார்க்கலாம். இவன் வந்து ரெட் கம்ஃபா. என்கிட்ட 3 இன்ச்சில் தான் வந்தான். நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன். நல்லா தண்ணி மாற்றி நல்லா ஃபுட்டு கொடுத்து. இடம் மட்டும் மிஸ் ஆகுது என்கிட்ட. ஸோ இதுக்கு மேலே இவனை ஹோல்டு பண்ணக்கூடாது. எனக்கு கிட்டத்தட்ட 5 இன்ச்சு வந்துட்டான். இன்னும் வளரணும் அப்படின்னா நம்ம இடம் அதிகமாக கொடுக்கணும். என்னோட மெயின் ப்ளஸ்ஸே வந்து நான் நல்லா தண்ணி மாற்றிடுவேன். அதனால நல்ல சைசிங் வந்துடுறானுங்க. நல்லா டீட்டெயிலாக மார்க்கிங் விழுந்திருக்கும். நோஸ்லையும் இருக்குது. ஃபுல் நோஸ் கவர் ஆகல மார்க்கிங். ஸ்டில் புள்ளி புள்ளியாக அழகாக இருக்குது. இவன் வந்து ஒரு டியூல் டோனு தான். இங்கெல்லாம் வந்து நமக்கு எல்லோ தான் அடிக்குது. நம்ம ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாரு 70% இவ்வளோ தூரம் எல்லோ வந்தால் தான் டியூல் டோன்னு சொல்லணும்னு. ஸோ அதனால 2 கலர் இருக்குங்க. நான் டியூல் டோன் கிடையாது. டைல்லாம் நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா ரொம்ப பெருசாக அந்த ஃபேன் டைலுன்னுவாங்க, அவ்வளோ பெருசு இல்லை. ஸ்டில் இவன்கிட்ட நல்ல டைல் இருக்கு, நல்ல ரெட் இருக்கு. இந்த ரெட் கம்ஃபா வளர்க்கணும் அப்படின்றவங்க இவனை எடுத்துக்கலாம். அதே மாதிரி குட்டிலேருந்து அம்பு வருமா வராதா, கலர் வருமா வராதா அப்படின்ற அந்த யோசனைலாம் இருக்குன்னா இவன்கிட்ட போயிருங்க. அந்த யோசனையே வேணாம். ரெடியா இருக்கான் இவன். குட், நல்ல பையன். ரொம்ப நாளா வளர்த்துட்டேன். ரொம்ப நாள் வளர்த்துறத கொடுக்க போறனாலே கொஞ்சம் லைட்டா கனெக்ட் ஆயிடுறேன். நம்ம தானே சோறு போட்டு தண்ணி மாற்றி பார்த்துக்கிறோம். இதை மாதிரி இன்னும் ஒரு 2 மீன் இருக்கு. இவன் ஒருத்தன். இதை தாண்டி ஒரு 2 இருக்கு, காட்டுறேன். சூப்பரா இருப்பான் இவன். இவனுக்கு வந்து திக்கான மார்க்கிங்கு நமக்கு வந்துடும். இதுக்கு முன்னாடி பார்த்த ரெட் கம்ஃபால வந்து மார்க்கிங் சின்ன சின்னதாக மெலிசா இருக்கும். திக் மார்க்கிங் டீட்டெயிலா இருக்கும். நமக்கு மெர்ஜ் ஆகாம தனித்தனியா இருக்கும். பட் அந்த ஃபிஷ் அளவுக்கு இவன் ரெட்டிஷா பஞ்சி ரெட்டா இல்லை. இவனோட ரெட்டு வேற, அந்த மீனோட ரெட்டு வேற. சிவனும் அதே மாதிரி பெரிய டைல் இருக்கும். ஸோ திக் மார்க்கிங் எனக்கு வேணும் அப்படின்றவங்க இவனை சூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஹம்ப் இவனுக்கு. ஹம்புமே உங்களுக்கு நல்லா வேணும் கம்ஃபால அப்படின்னா இவனை எடுத்துக்கலாம் நீங்க. சூப்பரா இருப்பான். இவன் வந்து நம்ம கிட்ட அந்த 3 இன்ச்சு சைஸ்ல வர்றப்ப பிங்கிஷா இருந்தான். பெருசா கலர் கிடையாது. பட் ஏஜாவே இவனுக்கு வந்து கலர் ரெட்டிஷாவே மாறிடுச்சு. நல்ல கலரு. பேர்லிங் வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலா இருக்கும். நல்லா பிரிஞ்சு பிரிஞ்சு அழகா இருக்கும். ஹெட் மார்க்கிங்குமே இருக்கு நமக்கு. ரொம்ப டஃப்பானவன். இவன் எப்படி கையில அமைதியா இருக்கானே தெரியல. ரஃப் அண்ட் டஃபா தான் இருப்பான் இவன். அக்ரெசிவாவும் இருக்கும். ஹம்ப் வந்து இவனுக்கு இப்படிதான் மாடரேட்டா தான் இருக்கும். இன்னும் ஏஜ் ஆகிறப்ப வரலாம். பட் நாட் பெரிய ஹம்ப் கிடையாது. மாடரேட்டான ஹம்ப் தான். டைல்லாம் அதே லைனேஜ் தான்றனால அந்த 3 மீனுக்குமே நல்ல ஃபின்ஸ் இருக்கும். அந்த பெரிய ஃபின்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்றவங்க இந்த மாதிரி கம்ஃபர்ஸ் வந்து போகலாம். ஆரம்பிச்சுதான் பாருங்க. இதான பார்த்தேன் எப்படி கையில இவன் அமைதியா உட்காந்துருக்கான்னு. இதுதான் லாஸ்ட் ஃபிஷ். ஸோ நம்ம எல்லாமே வந்து பார்த்துட்டோம். ஸோ லாஸ்ட்டாக காமிச்ச 3 வந்து கிட்டத்தட்ட கிளியரன்ஸ் மாதிரி தான். நானே வந்து அவனுங்களை ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மற்ற ஃபிஷ் புதுசாக வந்து அந்த குட்டி குட்டி கேஎம்எல்ஸ் காமிச்சிருப்பேன். கேஎம்எல்ஸ் இன்னும் இருக்கு, ரெடி ஆகல. எல்லாம் வயிறு ஒட்டி வீக்காக இருக்குங்க. இப்போதான் வந்திருக்குன்றனால. ஸோ ஃபீட் கொடுத்து நம்ம வந்து ரெடி பண்ணலாம். ரொம்ப நாள் கழிச்சு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காமிச்ச மாதிரி இருந்துச்சு. ஜிபி கம்ஃபா, ஜிபி கேஎம்எல், ஷார்ட் பாடி கம்ஃபா, 5 இன்ச்சில் ரெட் கம்ஃபா, 3 இன்ச்சு கம்ஃபாஸ் அப்படின்னு ஆப்ஷன் எக்கச்சக்கம் காமிச்சிருக்கேன். ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சுன்னா எஸ்ஆர்டி, கேஎம்எல், கம்ஃபாஸ், கப்பி, பெட்டான்னு இன்னும் அதிகமாயிரும். வேலை முடியட்டும். 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் டைம் ஆயிரும். ஸோ இப்போ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு கால்ஸ் வந்து நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா எப்போனாலும் நான் ரிப்ளை பண்ணிடுறேன். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகும். ஸ்டில் ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் எது ஆர்டர் பண்ணாலும் பெரும்பாலும் வீக்லி ஒன்ஸ் தான் டிஸ்பேச் இருக்குது. டியூஸ்டே இல்லை வெனஸ்டே வந்து நம்ம டிஸ்பேச் பண்ணுவோம். ப்ரொஃபஷனல் கொரியரில் வந்து நம்ம போடுவோம். ஸோ ஃபிஷ் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு இருக்கா இல்லையான்னு கேட்டு புக் பண்ணிக்கோங்க. ஃபுட்டு வந்து 9/9 ஸ்டாக் இருக்கு. ஹம்பியட் இந்த வீக் ஸ்டாக் வரும்னு நினைக்கிறேன். குரோத்துக்கு ஹம்பியட் தான் நான் புஷ் பண்ணுவேன். கலரு ஹம்புக்கு 9/9 புஷ் பண்ணுவேன். ஸோ 9/9 வேணும் அப்படின்னாலும் ஆர்டர்ஸ் எடுக்கப்படும். புக் பண்ணிக்கோங்க. இது எனக்கு ஃபீடிங்க்கு நான் வச்சிருக்கிறது. ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் வீடியோ பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. பை.